ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான செம்ம டேஸ்டான உருளைக்கிழங்கு சாதம் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப 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 சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க. நான் காலேஜ் படிக்கும்போது என்னோடய ஃபேவரட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இதுதான். இது மட்டும் நான் லஞ்ச் பாக்ஸ் போட்டு எடுத்துகிட்டு போனேன்னு வைங்களேன், ஓப்பன் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே காலி ஆயிருங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதோட டேஸ்ட்டு. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இங்கே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருப்பேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை இந்த எண்ணெயிலே நல்லா நம்ம வதக்கிடலாம். இந்த வெங்காயம் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி அது கலர் டிரான்ஸ்பரண்ட் ஆகி நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். அந்தளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கிடணும். இந்த டிஷ்க்கு வெங்காயம் நல்லா வதங்கி இருந்தால் தான் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி அது கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 உருளைக்கிழங்கு தோல் நீக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது சீக்கிரம் வெந்துடும் அண்ட் நமக்கு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இப்போ இந்த உருளைக்கிழங்கை இந்த எண்ணெயிலே நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிடலாம். அடுத்ததாக இது கூடவே நான் ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு அதையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிடலாம். உங்களுக்கு வேணும்னா காரத்துக்கு வெங்காயத்தோடு நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு காரம் அந்தளவுக்கு வேண்டான்றனால நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் இந்த எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கிடலாம். இந்த உருளைக்கிழங்கு நல்லா வதங்கி அது மேலே லேயர் நல்லா கிறிஸ்பி ஆகணும். அந்தளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கிடணும். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அண்ட் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். மசாலா பொருள்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அண்ட் இதை முடிஞ்ச வரலும் கைவிடாமல் இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனாக வேகும். நான் இங்கே காரம் ரொம்ப கம்மியாக போட்டு செய்கிறேன். ஏன்னா நான் குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால. உங்களுக்கு காரம் நல்லா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக போட்டு கூட செஞ்சுக்கலாம். இந்த காய் இந்த எண்ணெயிலே நல்லா வேகணும். அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். அடுத்ததாக இந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இது காய் வேகிறதுக்கு மட்டும்தான். நம்ம ரைஸ் போட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு போடுவோம். ஸோ இப்போ கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். அடுத்ததாக இது கூடவே நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன். மல்லித்தூள் ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் யூஸ் பண்ணுறேன். இது 1/2 டீஸ்பூன் போட்டாலே நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு வேளை கடையில் வாங்குகிற மல்லித்தூள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் போடுங்க. அப்போ தான் நல்லா உரைக்கும். நான் காலேஜ் படிக்கும்போது இது என்னோடய ஃபேவரட்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க. என்னோட மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸோடது தான். நான் லஞ்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ண கொஞ்ச நேரத்தில் இது காலியாயிரும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாதம். இந்த சாதத்துக்கு டேஸ்ட்டே இந்த உருளைக்கிழங்கை நம்ம ரொம்ப லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கிறது தான். ஸோ அது நல்லா வெந்து வரல அதை நல்லா வதக்கிடுங்க. இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. நீங்கள் உருளைக்கிழங்கு எடுத்து நசுக்கி பார்த்தீங்கனாலே தெரியும் அது நல்லா வெந்திருக்குன்ட்டு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் ஆட் பண்ணி கிளறிட வேண்டியதான். ரைஸை ஆட் பண்ணும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டாம். அது அப்படியே சிம்லேயே இருக்கட்டும். சிம்மில் வச்சுட்டே கிளறிடலாம். அப்போ தான் அது நல்லா சூடாக இருக்கும். இது சூடாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், மத்தியானத்துக்கு ஆறி போய் சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இதை ஃபுல்லாக கிளறியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு திருப்பி நல்லா கிளறி விட்டுடலாம். இதை கிளறிட்டு நீங்கள் மறுபடியும் டேஸ்ட் பாருங்கள். டேஸ்ட் பார்த்துட்டு ஒருவேளை உப்பு கம்மியாக இருந்தால் திருப்பி போட்டு கிளறிடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம உருளைக்கிழங்கு சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், லஞ்சாகவும் சாப்பிட்லாம், டின்னராகவும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும் எல்லா டைமும். ரொம்ப கஷ்டப்படாமல் டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம் இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. அதனால இந்த ரைஸை எங்கள் அம்மா அடிக்கடி காலேஜுக்கு கொடுத்துடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் என்ன லஞ்ச் உங்கள் காலேஜுக்கு அடிக்கடி எடுத்துகிட்டு போவீங்க அண்ட் உங்களோட ஃபேவரட் ஆர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேவரட் எது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் காலேஜில் எந்த ஃப்ரெண்டோட அதிகமாக ஃபுட் ஷேர் பண்ணிக்கிட்டீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதை மறக்காமல் செஞ்சு பார்த்தா எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.